ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, யூஸ்வலாக பாலாக் கீரையில் நாங்கள் நிறைய ரெசிபிகள் பண்ணிட்டுருக்கோம். பாலாக் பன்னீர் கிரேவி, அப்புறம் சப்பாத்தியில் பாலாக் கீரையை பொடி பொடியாக நெருக்கி சேர்த்துட்டு கூட பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எதுனாக்கா பாலாக் கீரை சீரகம் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இது சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் களிக்கு எக்ஸலண்ட் காம்பினேஷனு. அப்புறம் ஹெல்த்தி கூட. பாலாக்கு எவ்வளோ ஐரன் கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். பாலாக்கே நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஸோ தட் அதில் இருக்கிற மண் தூசு எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். அப்புறம் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நெருக்கி இப்படி பாத்திரத்தில் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு வேகத்து வைங்க. ஒரு சைடில் 1/2 கப்பு துவரம் பருப்பை கூட குக்கரில் 3-4 விசில் கூ வச்சுட்டு ப்ரெஷர் இறங்கி பருப்பு கூட ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடிக்கணும் இல்லையா, சீரகம் கூட்டுன்னு சொன்னேன் இல்லையா. மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை, ஒரு 5-6 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா கட்டி பெருங்காயம், 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாத்தம்பு பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துருக்கோம், சாத்தம்பு பொடி கூட சேர்க்குறோம். அதுனா காரத்தை பார்த்துட்டு உங்கள் ஆற்றுல எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி உண்டு புளி பேஸ்ட்டு போடுங்க. இல்லை டைரெக்ட் புளியோன்னா போட்டுக்கலாம், இல்லை புளி பேஸ்ட்டானா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக மையாட்டமாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைடில். இப்போ பாருங்க, வேகத்துக்கு வச்சிருந்தோம் இல்லையா கீரை, அது கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கீரைக்கு சாமானியமாக கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்க்கணும், ஏன்னா நிறைய சேர்த்துட்டு அது உப்பு கறிக்கும். அதனால் பார்த்து சேர்த்துட்டு வெந்திருக்கிற துவரம் பருப்பு கூட அப்புறம் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் பச்சைதாகவே அரைச்சிருக்கிறதுனால மசாலா இந்த கீரையோட நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷமானாலும் நல்லா கொதி வரணும். உங்களுக்கு அது கமகமகமான்ட்டு ஒரு வாசனை ரொம்ப நல்லா வரும். சூப்பர் டேஸ்ட். ஒரு பண்ணிட்டு இருக்குச்சு எல்லாரும் என்னம்மான்னு கேட்குற அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் சும்மா சொல்லிட்டுல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா நல்லா கொதி வரத்துக்கு விடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே இது நல்லா கொதி வந்துடும். எப்போ நல்லா கொதித்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி நொறையாக மேலே வருமோ அப்போ நீங்கள் வெந்திருக்கிற துவரம் பருப்பை இதுக்கு சேர்க்கணும். மாறுது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் துவரம் பருப்பு. ஒரு 5-6 விசில் கூழுங்க. அப்போ தான் இப்படி நல்லா மையாட்டமாக துவரம் பருப்பு வெந்திருக்கிறது. அதை சேர்த்துட்டு பருப்பு, கீரை, மசாலா எல்லாமே சூப்பராக கொதிக்கணும். அப்புறம் பாருங்கள், அப்போவே கொதி வந்துடுது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டாக்கா சூப்பர். ஒரு தாளிப்பு, கடுகு பெருங்காயம் தாளிப்பு கொடுத்துட்டாக்கா சீரகம் கூட்டு ரெடி. இப்போ நான் அது கூட ராஜ்மா சுண்டல் கூட செஞ்சுட்டுருக்கேன். ராத்திரியே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ராஜ்மாவை நல்லா அலும்பிட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் குக்கரில் பருப்பு கூட ஒரு மேல் பாத்திரத்தில் ராஜ்மாவும் வச்சு வேக வச்சுருந்தேன். 4-5 விசில் கட்டாயமாக கூ வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ராஜ்மா. இல்லைன்னா கச்சக்கச்சான்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா வேக வைங்கோ. அப்புறமா தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த ராஜ்மா வெந்திருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ராஜ்மாவை அப்படியே சேருங்கோ. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா, சிம்பிள் மசாலா, பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் துருவல், துளி உண்டு பெருங்காயம், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு கோர்ஸாக அரைக்கணும். மையாட்டமாக அரைக்கக்கூடாது. ரவையாக அரைச்சிட்டு இதுக்கு சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு லாஸ்ட்டில் மல்லித்தழையை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துட்டாக்கா சூப்பர் ராஜ்மா சுண்டல் ரெடி. அப்புறம் என் பையன் சொன்னால், எனக்கு கலந்து கொடுத்துடுமா, எனக்கு டைம் இல்லை, எல்லாம் ரெடியாக நான் ஆஃபீஸுக்கு கிளம்பணும், நீ கலந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன்னா. ஸோ அதனால நான் சுட சுட அவனுக்கு கலந்து கொடுத்துட்டுருக்கேன். நம்ம ஆற்றுல ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மில்லட்ஸில் சாமை அரிசியை வச்சுருந்தேன். அந்த கூட்டை போட்டுட்டு சாமை அரிசியில் நல்லா வெந்திருந்தது. நல்லா கலரிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா பிசிஞ்சு கொடுத்தேன். சூப்பர் டேஸ்ட்டுன்னு சொன்னோம். அப்புறம் கூட நான் ராஜ்மா சுண்டல் கூட வச்சு கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் ஆற்றுலையும் செஞ்சுட்டு இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் களிக்கானாலும் சாப்பிடுங்க, சாதத்துக்கானாலும் சாப்பிடுங்க. செஞ்சுட்டு எப்படி வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க.